வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்க அப்படின்னா அவங்க கடந்து வந்த பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விளையாண்ட குரூப் ஸ்டேஜ் 4க்கு 4 வின். அடுத்த குரூப் அந்த அடுத்த கட்டத்தில் விளையாண்ட குரூப்ல எல்லாமே வின்னிங். அடுத்து இப்போ வந்து செமிஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. ஒரு 100 ரன் கூட ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல. அந்த லெவலுக்கு அவங்களோட பவுலிங் டாமினேஷன் வந்து அதிகமா இருந்து. பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா டீகாக் மட்டும்தான் அவுட் ஆனாரு. ஆப்கானிஸ்தானை வந்து ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஆப்கானிஸ்தான் நல்லா ஆடி நம்ம ஆஸ்திரேலியா மாதிரி டீமுக்கே டஃப் கொடுத்தாங்களோ அந்த ஆப்கானிஸ்தானை ஒன் சைடா வின் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியா மழை பெஞ்சு நிறைய காரணம் இருந்து நேற்று மேட்ச் நடக்க நாங்க நம்ம கூட டெலிகிராம்ல எல்லாம் அப்டேட் பண்ணோம். மேட்ச் கண்டிப்பா நடக்கும், 70% மேட்ச் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா தினேஷ் கார்த்திக் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது பெருசா கிளவுடு வந்து பாத்தீங்கன்னா இல்ல, மேட்ச் கண்டிப்பா நடக்கும்னு சொன்ன மாதிரி மேட்ச் வந்து நடந்தது. இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க, எந்த ஒரு பிரஷரும் இல்லாமலே. சோ இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் கூட தோக்கல, இந்தியாவும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. ஆனா இந்தியாவுக்கு வந்து கனடா கூட ரெயின் அப்படிங்கிற ஒரு இதுல மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு. மற்றபடி ரெண்டு டீமுமே அசுர பலத்தோட இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு வந்து யார் வின் பண்ணுவார் அப்படிங்கறது எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சுட்டே நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னா ஜூலை மாசமும் ஒரு ஃபெஸ்டிவல் வீக் தான் நமக்கு. அதாவது நமக்கு வந்து லங்கா பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு லீக் வருது. ஸ்ரீலங்கால IPL மாதிரி அவங்களோட ஒரு 6 டீம் வச்சு நடத்துவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா டைமிங்கும் கரெக்டா இருக்கும். ஒன்னு சாயந்தரம் 3:30க்கு ஒரு மேட்சும் 7:30க்கு ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் லீக்கான TNPல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது முதல் வீக்லயே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசத்துல உமன்ஸோட 100 பால் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஒரு ஃபெஸ்டிவல் வீக் தான் ஜூலை மாசம். சோ இந்த மேட்ச் முடிஞ்சுட்டே கவலைப்படாதீங்க, இந்த மேட்ச்லயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இது ஒரு ரிஸ்க் மேட்ச். அண்ட் நீங்க இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர் வந்து நம்ம தமிழ்நாடு யூசர் கொடுக்குறாங்க. குறிப்பா TTS வந்து இந்த ஆப்ல வந்து கிடையவே கிடையாது. ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களுடைய அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஸ்போர்ட்ஸ் பக்கமே போகலன்னா ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆப்பா இருக்கும். சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பார்படாஸ்ல தான் நடக்கும். சோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, பவுண்டரி லைன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்பேர் டு அதர் பிச், இப்போ கயானா அந்த மாதிரிலாம் பிச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் சைட் லெக் சைடே 70+ போட்டாங்க, ஸ்ட்ரைட்ல எல்லாம் 80+, 84 அந்த மாதிரிலாம் போட்டாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நார்மலான பிச்சு தான். நீங்க ஆஃப் சைட் லெக் சைட்ல பார்க்கும்போது 64, 62, ஸ்ட்ரைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 74. இந்தியால IPLமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல 74, 76 இந்த மாதிரி தான் போட்டாங்க. சோ இது ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்க்கும் நல்லா சப்போர்ட் இருக்குது. சோ பிச்சோட வியூவை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்க பாருங்க லாஸ்டா நடந்த மேட்சோட ஸ்கோர்லாம் பாருங்க. USA வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல இங்கிலாந்து வந்து ஒன் சைடு அந்த மேட்ச் வின் பண்ணாங்க செகண்ட் பேட்டிங் பண்ணி. அதே மாதிரி USA வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லயும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒன் சைடு அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா USAக்கு அகைன்ஸ்ட் ஆடி இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல இந்தியா வந்து ஒன் சைடா வின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒன் சைடா வின் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு ரிசல்ட் அப்படி 4 மேட்ச்ல 2 ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பவுலர்ஸ் வந்து நல்லாவே ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. டோட்டலா இந்த வேர்ல்டு கப்ல இந்த பார்படாஸ் ஸ்டேடியம்ல 7 மேட்ச் நடத்தி இருக்காங்க. அதுல 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 5 பேட்டிங் செகண்ட். டாஸ் வின் பண்றது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்ததே நான் ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. ஆனா அதை வந்து அவங்களால சரியா பயன்படுத்திக்க முடியல. பட் டாஸ் வந்து இந்த பர்டிகுலர் பிட்ச்ல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்கோர் வைஸா 150க்குள்ள 9 இன்னிங்ஸ், 169க்குள்ள 3 இன்னிங்ஸ், 89க்குள்ள 1 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 1 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் 201 ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணாங்க. லோ ஸ்கோர் ஓமன் 109 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ரெண்டு டீமுக்கான பாசிபிள் 11 வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்சுக்கான ரிவ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். சோ ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கான டீம். நீங்க யாரை எடுக்கிறது யாரை இது பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். சோ மோஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மால் லீக்கை வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஒரு ஃபைனல் மேட்ச் நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க சப்போஸ் யான்சனை வந்து ஒரு வைஸ் கேப்டனா உங்க டீம்ல போட்டிருக்கீங்க, இல்ல அவனை எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வின்னிங் மென்டாலிட்டி எப்படி போகும்? ஐயோ நம்ம வைஸ் கேப்டன் விக்கெட் எடுக்கும் இந்தியா பிளேயர்ஸ் அவுட் ஆகணுமே அப்படி நினைப்போம். சோ அது எல்லாருக்கும் நடக்கிறதா, எனக்கெல்லாம் நடந்திருக்கு.
ஸோ நான்லாம் ஒரு ஃபைனல்ல சிஎஸ்கேலாம் ஆடும்போது அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு சிஎஸ்டி பிளேயர் அவுட் ஆன நினைப்பேன். அந்த ஏன்னா நம்மளோட இது வின்னிங் நமக்கு முக்கியங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச்லாம் ஸ்மால் லீக் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கிராண்ட் லீக், மினி ஜிஎல் இல்ல அப்படின்னா மெகா ஜிஎல் இந்த மாதிரி லீக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல பிரச்சனை இல்லை. நீங்க எடுத்த பிளேயர்ஸ் எப்படி ஆனாலும் உங்களுக்கு வந்து வின்னிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். லக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேவரா இருந்தா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா இந்த 6 பேட்டிங் லைனப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் இந்தியா மேட்ச் ஃபுல்லாமே எனக்கு விராட் கோலினாலதான் போச்சு. அதாவது விராட் கோலியை நம்பி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சரி விராட் கோலி ஆடுவாரு, ரோஹித் சர்மாக்கு ஈக்குவலா ரன் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா ஆனா லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஃபிளாப். அதே மாதிரி சிவம் துபே 7 மேட்ச்ல 105 ரன். என்ன நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர் அப்படின்னு சொன்னாரோ அன்னையோட முடிஞ்ச தலைவர். அது வரைக்கும் நல்லா நீங்க சிவம் துபே ஃபர்ஸ்ட் எல்லா சிஎஸ்கே மேட்ச்லயும் பாருங்க ஒரு 40, 50, 40, 35, 50 நல்லா ஆடிட்டு இருந்த மனுஷன் அன்னைக்கு சொன்னதோட சரி எல்லா கண்ணும் பட்டு இப்போ ஒண்ணும் இல்லாம எந்திரிக்க முடியாத அளவுக்கு கிடைக்க லாஸ்ட் மேட்சும் டக்கு. ஜடேஜா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி நேரத்துலதான் ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசுது. ஸோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்தாரு கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ல. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பிளஸ். இப்போ ஒரு 150 ரன் அந்த மாதிரி ஒரு 140 அந்த மாதிரிலாம் தான் இங்கிலாந்து வந்து பட்லரே மேட்ச் முடிச்சுருவாரு அந்த மாதிரி இருப்பாரு. ஸோ அதிரடி ஆடி முடிக்கணும்னு சொல்லி அதனால அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டின ஜடேஜாக்கு பாராட்டுகள். ஸோ பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லா மேட்ச் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுக்குறாரு. ஸோ ரிஷப் பண்ட், விராட் கோலி, சிவம் துபே இந்த 3 பேருமே கொஞ்சம் ரீசெண்டா ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ரிஷப் பண்ட் வந்த புதுசுல கொஞ்சம் நல்லா ஆடினாரு. லாஸ்ட் 2 மேட்சா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸோ இருந்தாலும் ரிஷப் பண்ட் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், பும்ரா, சிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 பேருமே லாஸ்ட் மேட்ச்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சிங் வந்து விக்கெட் எடுக்கல. இருந்தாலும் அக்ஷர் பட்டேல் வந்து எதிர்பாராத விதமா 3 விக்கெட் எடுத்தாரு. அது நமக்கு ஃபேண்டசிக்கு ஒத்துறனாலும் நம்ம இந்தியா டீமுக்கு வந்து ஒத்து வருது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகாக், ரீசாக் ஹெண்ட்ரிக்ஸ் 2 பேருமே கொஞ்சம் ஹார்டு ஹிட்டர். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பும்ரா, சிங் தான் அட்டாக் பண்ண போறாங்க அவங்கள வந்து ஸ்டார்டிங்ல. ஆனா டிகாக் வந்து நான் ஏற்கனவே சொல்லிங்க அடிச்சன்னைக்கு ஸ்கோர் செட் ஆகும். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு அந்த மனுஷன். ஆனா டே வந்து சிக்கிச்சு அப்படின்னா செத்தோம் 50, 60 அந்த மாதிரி அடிச்சிருவாரு அந்த பவர் பிளேல. ஸோ அப்போ பும்ரா, சிங் வந்து ஃபேஸ் பண்றது கண்டிப்பா டிகாக்கு கஷ்டமா தான் இருக்கும். டிகாக், ரீசாக் ஹெண்ட்ரிக்ஸ் மேபி 2 பேருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்ஸ், கிளாசன், மில்லர் இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வகிப்பாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து எப்பெல்லாம் டாப் ஆர்டர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அன்னைக்கு வந்து மிடில் ஆர்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. டப்ஸ் 134 ரன், கிளாஸ் 138, மில்லர் 148. ஸோ டிகாக் மட்டும் தான் 200+ வந்து அடிச்சிருக்காரு. மீது எல்லாருமே அதே மாதிரி ஸ்கோர் தான். அதனால மிடில் ஆர்டர்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரோட கண்ணும் பாத்தீங்கன்னா டிகாக், ரீசாக் ஹெண்ட்ரிக்ஸ், மார்க்கம் தான் போகும். பட் டப்ஸ், கிளாசன், மில்லர் வந்து இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வகிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் ஷாம்சி, ரபடா, நோர்கியா, யான்சன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் வந்து திணறுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் சாம் கர்னா கூட, டோப்லியா கூட ஒரு விக்கெட் கிட்ட எடுத்தாங்க. ஸோ யான்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் 1வது ஓவர் பவுல் பண்ணுவாரு, 3வது ஓவர் தேவைப்பட்ட 5வது ஓவர் பவுல் பண்ணிடுவாரு ஸ்விங் இருந்ததுன்னா. ஸோ அப்போ வந்து விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி ரோஹித் சர்மா, விராட் கோலி அனதர் ஃபிளாப் கொடுக்கலாம். பட் விராட் கோலியை நான் இன்னைக்கும் நம்புவேன். ஸோ பாப்போம் என்னதான் பண்றான் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ கிராண்ட் லீக் தான் வந்தா வருது போனா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மகராஜ், ரபடா, யான்சன், ரபடா, சாம்சி, நோர்கியா. மகராஜுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிராண்ட் லீக் செட் பண்றோம். ஸோ இந்த 22 பிளேயர்ஸுமே ஒரு 7 டீமோ இல்ல ஒரு 10 டீம் போறீங்கன்னா அந்த 22 பிளேயருமே ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப்டன், வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்காவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு மேட்ச்ல ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு கேப்டன், வைஸ் கேப்டன் போகலாம், விராட் கோலிக்கு விசி ஆப்ஷன் போங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 டோட்டலா கேப்டன், வைஸ் கேப்டன் கிடைக்கும். ஸோ அதுல மொத்தமே நம்ம 22 பிளேயர் தான் ட்ரை பண்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருமே கவர் பண்ணிருங்க. வேணாங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜடேஜாவை நீங்க பெருசா பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா தேவையில்லை, சிவம் துபே கூட ஒரு டீம்ல வீசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு டே சிக்கிச்சுன்னா அடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதனால 22 பிளேயர்ல நமக்கு 20 பிளேயர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கரெக்டா சிக்கிச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் லீக் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் எடுத்திருக்கிறோம். கிளாஸ் அண்ட் மில்லர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் ஆர்டர்ஸ் யாரையும் நம்மள மிடில் ஆர்டர்ஸ் தான் நம்பியிருக்கேன். பவுலிங் பாத்தீங்கன்னா நோக்கியா, ரபடா, சாம்சி 3 பேருமே முக்கியம். ஏன்னா கண்டிப்பா இந்த பிச்சில் விக்கெட் எடுத்திருக்காங்க பவுலர்ஸ் வந்து. அதனால ரிஷப் பண்ட், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, சிங், குல்தீப் யாதவ், பும்ரா. ஸோ லாஸ்ட் எந்த டீம் இந்தியாவில் எடுத்தணும். ஸோ இதுல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா வேணும்னா ரோஹித் சர்மா, ஸ்கை வேணும்னா ஸ்கை, இந்த 2 பேரை வந்து யாராச்சும் ஒருத்தர் எடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ரிஷப் பண்ட்டை தூக்கிட்டு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் கூட நீங்க வந்து அந்த காம்பினேஷன்ல கூட போகலாம். பட் நான் வந்து ரிஸ்கான விராட் கோலி அண்ட் ரிஷப் பண்ட் காம்பினேஷன்ல போயிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஹர்திக் வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் இருப்பாரு. பட் இந்த மேட்ச்ல இந்த பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஸ்மால் லீக் கண்டிப்பா நான் பிளே பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க பவுலிங் ஆப்ஷன்ல ஸ்மால் லீக்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வேர்ல்டு கப்புக்கு நீங்க நல்லா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. வீடியோஸ் பார்க்கறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி, நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. அதே போல இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ், அதாவது டிஎன்பிஎல் இருக்கு, லங்கா பிரீமியர் லீக் இருக்கு, எல்லா மேட்சுக்குமான வீடியோஸையும் நம்ம கவர் பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு ஃபேண்டசியில வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சேனலை நம்ம வைப்போம். முடிஞ்ச வரைக்கும் நானும் என்னோட பெஸ்ட் ஸ்டாட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இவ்வளவு நாள் இந்த வேர்ல்டு கப்புக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.